ஹலோ மார்னிங். என்ன பிரதர் ஏதோ டல் அடிக்குது? அதுவா, நேற்றுக்கு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. வீட்டில் சண்டை. ஓ துபாயில இருந்து தங்கம் வாங்கினா நல்லா இருக்குமேனு ஒரு வாட்டி சொன்னேன். ம் துபாயில் என் ஃப்ரெண்டை பிடிச்சி ம். அவனை ஸ்டோருக்கு போக வச்சு வாட்ஸ்அப்பில் பிக்சர் அனுப்பிச்சு அந்த பீஸ்லாம் தேர்ந்தெடுத்து துபாயிலேருந்து சென்னை யார் வராங்கன்னு கண்டுபிடிச்சி ஏர்போர்ட் போகிறதுக்குள்ளே சாயங்காலம் ஆயிடுச்சு. அதை போய் கையில் கொடுத்தா இதை யார் கேட்டா இப்போன்னு சண்டை போடுறான். அந்த கடுப்பு தான் இன்னும் மூஞ்சிலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரே, லேடிஸ்க்கு இந்த முருகர் மாதிரி உலகத்தை சுற்ற தேவையில்லை. புள்ளையா இருந்த அம்மா அப்பா சுற்றி வந்த மாதிரி அவங்க கூட இருந்தாலே போதும். மேபி இந்த துபாய் செயின்லாம் தூக்கி போட்டுட்டு அன்னைக்கு ரொமான்டிக்காக கிச்சனில் ஒரு டிஷ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃப்ளாட்டு. இவன் அவங்க வெண்பா டீச்சர் மாதிரிலாம் இல்லை, இவ ஒரு புரியாதவ சார். அவங்க புரியாதவங்களா நடந்துட்டாங்கன்னா நம்ம புரிஞ்சவங்களா நடந்துப்போம். நம்ம புரியாதவங்களா நடந்துக்கும் போது அவங்க புரிஞ்சவங்களா நடந்துப்பாங்களே. பங்காளி, பிரமாதம் பிரமாதம், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. இல்லை சார், இன்னைக்கு இது போதும். உங்களை பார்த்தாலே போறாமல் இருக்கு சார். உங்கள் லைஃப் ஸ்டைலு எனக்கு ஏற்கனவே போர் அடிச்சு போச்சு சார். எதுக்கு எடுத்தாலும் நைன்னு சண்டை போட்டுக்கிட்டு பா. குழந்தைகிட்ட தோத்த மாதிரி நடிக்க தெரிஞ்ச எத்தனை அப்பாக்கள் பொண்டாட்டிகிட்ட தோத்த மாதிரி நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. எதுக்கு சார் நடிக்கணும்? ஆமா சார், ஒரு ஹஸ்பண்ட் ஒரு நடிகனுக்கு ரசிகனா இருந்தா மட்டும் பத்தாது, அவன் நடிக்கவும் தெரியணும். அது சிவாஜி கணேசனா, ஜெமினி கணேசனா, கமலஹாசனா, வடிவேலா அப்படிங்கிறது அவங்கவுங்க சாய்ஸ். நீங்கள் யார் மாதிரி சார் நடிப்பீங்க? நான் கொஞ்சம் கலந்து கட்டி தான் சார் ட்ரை பண்ணுவேன். நம்ம தோத்து அவங்கள ஜெயிக்க வைக்கலாம் சார். அதே மாதிரி உங்க ஃபோனில் உங்க ஒய்ஃப் நம்பரை சேவ் பண்ணும் போது ஒய்ஃபுக்கு பதிலாக ஒரு லெட்டர் மாற்றி லைஃப்னு வச்சு பாருங்களேன், உங்க லைஃப் செட்டில்டு. அவங்க வைக்கிற சாம்பார் ரசம் உண்மையாகவே நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு அவார்டு கொடுக்குற மாதிரி. பட் இதெல்லாம் மனசார செய்யணும். சாப்பாடு செய்யலைன்னா சண்டை போடாமல் பாசமாக கூப்பிட்டு வாயில் வச்சு ஊட்டி விட்ருங்களேன், அப்போ அவங்களுக்கே புரிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டுக்கு வந்த உடனே இந்த மொபைல் ஃபோன் ஆஃப் பண்ணி பாருங்களேன், பல பிரச்சனை தீந்துடும். சின்ன சின்ன விஷயம் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் கைஸ். எஸ். என்னப்பா போலாமா? Did I just save you? என்னப்பா பெரிய பிரிஸ்கிரிப்ஷன் போல. காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாரு, வச்சு செஞ்சுட்டேன். சரி ஃபாஸ்ட்.